நம்பிக்கையின் விளக்கு. ஒரு ஊரில் தூய்மையான விசுவாசம் கொண்ட ஒரு தையல்காரர் வாழ்ந்து வந்தார். அவர் எப்போதுமே ஆண்டவர் செய்வது எல்லாமே நன்மைக்கே என்று கூறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு இரவு அவர் தன் வீட்டில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைத்துக் கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். திடீரென பலத்த காற்று வீசி அந்த விளக்கு அணைந்து போனது. உடனே அவர், ஆண்டவரே, நீர் செய்வது எல்லாமே நன்மைக்கே என்று கூறிவிட்டு உறங்கச் சென்றார். அடுத்த நாள் காலை அவர் எழுந்து பார்த்தபோது அந்த ஊரே நிலை குலைந்து போயிருந்தது. அன்றிரவு கொடூரமான கொள்ளையர்கள் ஊருக்குள் புகுந்து வெளிச்சம் தெரிந்த வீடுகளை எல்லாம் சூறையாடிவிட்டு சென்றிருந்தனர். தையல்காரரின் வீட்டில் விளக்கு அணைந்திருந்ததால் அது பாழடைந்த வீடு என நினைத்து கொள்ளையர்கள் அதை விட்டுவிட்டனர். விளக்கு அணைந்தது தன் தொழிலை கெடுக்க அல்ல, தன் உயிரை காக்கவே என்பதை அவர் உணர்ந்தார். பாடம்: நம் வாழ்வில் ஏற்படும் தடைகளும் இருண்ட சூழ்நிலைகளும் நம்மை அழிப்பதற்கல்ல, நம்மை பெரிய ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பதற்கே. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28.